ஏன் நீங்கள் பக்கத்தில் கேட்குறீங்க, அந்த போர்டு இருக்க படிக்க தெரியாதா? அப்படி கொளுத்தி மண்டையில் போட்டு விட்டு டென்ஷனையும் நல்லா ஏற்றி விட்டுட்டு இன்னைக்கு டே 90. காலையில் 12 to 5 ஷிஃப்ட் வச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 7 to 10 வச்சேன். அதில் ஆர்டர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறது 2 ஆர்டர் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுனால 10 to 11 ஒரு கிக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி என்ன 19th ஆர்டர் அப்போ அதுதான் அந்த கிக்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு இது வந்தது. 10:15 போலலாம் வந்து கொஞ்சம் லாங்கில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. போய் அங்கே ரீச் ஆகிட்டேன். அவங்க மென்ஷன் பண்ண மேப்பில் கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு போய் ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆனதுக்கப்புறமா அந்த ரோடு வந்து க்ளோஸில் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணி பார்க்குறேன், பிஸினே வந்தது. ஸோ ஜொமேட்டோ வழி சேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆடியோ மெசேஜ் அனுப்பி வச்சேன். இந்த மாதிரி கால் பண்ண பிஸினே வருது, நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச கால் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் காலும் வந்துடுச்சு. அப்புறம் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி க்ளோஸில் இருக்குது, இங்கே பைக்கை போட்டு நான் நடந்து வந்துடுறேன் அங்கே கொஞ்சம் தூரத்துக்கு, அவங்களையும் யார் வராங்களோ இல்லை நீங்களே வாங்க, இல்லை வேறு யாரும் வர சொல்கிறாங்க வர சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். ஒரு லேடி பேசினாங்க. அவங்க என்னன்னா, ஏன் ஈவினிங்கே நாங்கள் அந்த சைடில் தான் வந்தோம், ஓப்பனில் தான் இருந்தது. ஏன் ஈவினிங் வரக்குள்ள ஓப்பனில் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது, இப்போ க்ளோஸில் இருக்குது, எல்லாம் திரும்ப தான் போயிட்டுருக்காங்க. அது சரி, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், வந்து எப்படியாவது கொடுங்க அப்படின்னா. க்ளோஸில் இருக்குங்க, வேறு என்ன பண்ணலாம் நீங்கள் தான் சொல்லணும், பக்கத்தில் நான் நடந்தே வரேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே நான் ஈவினிங் வரக்குள்ளே நான் என்ன பொய்யாங்க சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு வேணால் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணவா அப்படின்ட்டு சொல்கிறேன். அப்போ வந்துட்டு இல்லை நாங்கள் சொல்கிறோம், அப்படி இல்லைன்னா வேறு வழியை தேடிட்டு வாங்க அப்படின்னா. எனக்கு இந்த ஏரியாவே கிடையாதுங்க, ரொம்ப லாங்லேருந்து நான் வந்திருக்கிறேன், அதனால் நீங்கள் வேணால் கரெக்டாக சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது பக்கத்தில் ஒரு லேண்ட்மார்க்கு, நான் இப்போ நிற்கிற இடத்துக்கு லெஃப்ட் சைடில் ஒரு லேண்ட்மார்க் இருந்தது, அதை கரெக்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்குது, நான் எப்படி வரணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் அப்படியே பேக் சைடில் பக்கத்து ஸ்ட்ரீட்டு பேரலல் ஸ்ட்ரீட் இருக்கும், அதில் வந்துடுங்க அப்படின்னா. சரின்னு டக்குன்னு திரும்பிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். அந்த இடத்துல அவங்க சொன்ன ஸ்ட்ரீட்டே காணும். நான் அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு மெயின் ரோடே வந்துடுச்சு. என்னடா அப்படி சொன்னால் பக்கத்துலேயும் நான் விசாரிக்கிறேன், அவங்களும் வந்து தெரியலேங்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்கள்ட்ட கேட்குறேன், ஏன் இங்கே பக்கத்தில் கூட கேட்குறேன் தெரியலைங்கிறாங்க அப்படின்னா. ஏன் நீங்கள் பக்கத்தில் கேட்குறீங்க, அந்த போர்டு இருக்க படிக்க தெரியாதா? இப்போ நம்ம என்ன சொல்கிறது, நம்ம பொறுமையாக அவ்வளோ நேரம் இருந்தாச்சு, படிக்க தெரியாமையா நாங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்கிறோம். அப்புறம் லைட்டாக டென்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் சவுண்டை போட்டேன். படிக்க தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது, முதல்ல அட்ரஸ் சொல்ல தெரியுற மாதிரி சொல்லுங்கள். லேண்ட்மார்க்கும் சொல்லிட்டேன், மென்ஷன் பண்ண லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். க்ளோஸில் இருந்துச்சுன்னா இப்போ வந்து நான் ஹெல்ப் தான் பண்ணுறேன், எனக்கு இது டியூட்டியே கிடையாது. முதல்ல நான் அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டேன், லொக்கேஷனுக்கு வந்துட்டு நான் அந்த இடம் க்ளோஸில் இருக்குது, ஸோ நீங்கள் தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கணும். ஆனால் ஒரு ஹெல்ப்பிங் மைண்டில் தான் வந்துட்டு நான் இன்னொரு லொக்கேஷனுக்கு நான் வந்து கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். அது எப்படி ஹெல்ப் ஆகும், நீங்கள் தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க. நல்லா வாக்குவாதம் போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் பார்த்தோன்னா நான் லெஃப்ட் சைடில் இருந்தேன்னு சொன்னல ஒரு லேண்ட்மார்க்கு, அதுக்கு ஃப்ரண்ட்டில் வரணும், அது கூட சொல்ல தெரில. இதில் வந்துட்டு நம்மளை வந்துட்டு பேச்சு பேசுகிறாங்க. நல்லா காலையிலேருந்து இருந்ததில் கடைசியாக க்ளோஸ் பண்ண போகிற டைமில் ஒரு அருமையான கஸ்டமர் நமக்கு வந்து மாட்டிக்கிட்டு லைட்டாக வந்து அப்படி கொளுத்தி மண்டையில் போட்டு விட்டு டென்ஷனையும் நல்லா ஏற்றி விட்டுட்டு, இப்போ வீடியோ பேசுகிறதுனால யார்ட்டையோ சொல்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாகுது மைண்டு. ஓகே, எனிவே இன்றைக்கி நம்ம 20 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக ஏர்ன் பண்ண மணின்னு பார்த்தோன்னா 1127 இன்றைக்கி ஏர்ன் பண்ணினது. அதில் 200 பெட்ரோலுக்கும் 120 ஃபுட்டுக்கும் போயிடும். ஏன்னா இனிமேல் தான் போய் டின்னரை முடிக்கணும். அதையும் முடிச்சிட்டேன்னா நமக்கு கையில் நிற்கிறது வந்துட்டு 200 போயிடுச்சுன்னா 900 120, ஸோ 807 டோட்டலாக வந்து நம்ம கையில் ப்ராஃபிட்டாக இருக்கிறது. நாளைக்கு லீவு, ஏன்னா ரெஸ்ட் எடுப்போம்.